எங்களை நேசுகின்ற அருமையான தகப்பன், நீர் ஒருவராய் நின்று பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறவர். தாம் உண்டாக்கின எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீ பிரஸ்தாபப்படுத்தி இருக்க உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசு, அடியானோடு என் ஜனங்களோடு இன்றைக்கு முகமுகமாய் பேசு. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்பி போராட நினைக்கிற சாத்தானும் அவன் எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படட்டும். பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்று இறங்கி வந்து இந்த வார்த்தைகளை அடித்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரம் வரை நீர் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களின் இருதயங்களிலே இந்த வார்த்தைகள் பேசுவதாக. இந்த சத்தம் செவிகளிலே தொனிக்கப்படட்டும். நீர் என் தெய்வம், அடியானும் உடைய ஊழியக்காரர், நிரூபித்தருளும், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஜனமே, ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஏன் இறங்கி வந்தார்? அந்த இறங்கி வந்தவரை தான் மறுபடியும் ஒரு விசை அந்த மீட்பரை, உயிரோடு இருக்கிறவரை இன்னைக்கு இறங்கி வரும்படி அழைக்க போகிறேன். ஒரு அலையே சொல்லுமே, இந்த தேவனை போல இந்த பூமியில வேறொரு தேவனை சந்திக்க முடியும். ஜனங்களை சந்திக்க வந்தார். வெறும் சந்தித்து விட்டு போக மாத்திரம் அல்ல, சந்தித்து என் ஜனங்களை நான் மீட்டுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஜனங்களை மீட்டு ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பகைக்கிறவனை எல்லாம் வேரோடு அடித்து மீட்டுக்கொள்ள போகிறார். வாசிப்போமா? இயேசு இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பு இயேசுவை குறித்து தேவ தூதன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 74வது வசனம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு ஒரு அல்லையா சொல்லுமே. இயேசு மரியாளின் வயிற்றிலே உருவாகிறதற்கு முன்பு தேவதூதன் தரிசனத்திலே சொல்லுகிறார், ஒருவர் பிறக்க போகிறாரே, ஒரு இரட்சண கொம்பு பிறக்க போகிறது. அது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை சந்திக்க போகிறது, சந்தித்து மீட்டு கொள்ள போகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே. யோபு சொன்னாரே, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் ஒரு நாள் தம் சொந்த ஜனங்களை முகமுகமாய் சந்தித்து மீட்டுக் கொள்ளும்படி இறங்கி வந்தார். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள். எந்த சத்துருக்கள் உங்களை பிடித்து வைத்திருக்கிறானோ, எந்த சத்துருக்களின் பிடியிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த சத்துருவின் பிடியிலே, எந்த வியாதியிலே, எந்த மரணக்கட்டிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ, இல்லை இன்றைய வரை உங்களை பகைத்து கொண்டிருக்கிற பகைஞன் யார் இருக்கிறானோ அவனோட கைகளில் இருந்து இன்றைக்கு உங்களை மீட்டு தேவன் ரட்சிக்க போகிறார். எந்த சத்துருக்களின் பிடியிலே ஆத்துமாக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த பகைஞனோட கைகளிலே ஆத்துமாக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லா கைகளிலிருந்தும் ஆத்துமாக்களை தேவன் இன்றைக்கு ரட்சிக்க போகிறார். எந்த சத்துருவின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்க, எந்த பிசாசின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய், உன் குடும்பம் யாரோட பிடியிலே சிக்கி இருக்கிறது, எந்த கைகள் உன்னை நொறுக்குகிறது, ஒருவேளை மூய் பகைக்கிறவனோட கை யாராயிருந்தாலும், ஒருவேளை மந்திரக்காரனோட கையா இருக்கலாம், செய்வனக்காரனோட கையா இருக்கலாம், சூனியக்காரனோட கையா இருக்கலாம், ஏவலோட கையா இருக்கலாம், இல்ல பிசாசின் கைகளா இருக்கலாம். எந்த கைகள் உம்மை பிடித்து வைத்திருக்கிறதோ, எந்த கைகள் உம்மை பகைக்கிறதோ, எந்த கைகள் உன் ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிறதோ, அந்த கைகளில் இருந்து அவர் விடுவிக்க போகிறார். நமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு இன்னும் கொஞ்ச நேரத்திலே இயேசுவானவரை கூப்பிட போகிறேன். உங்களை சந்திக்கும்படி, உங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் சந்திக்கும்படி, உங்களை மீட்டுக் கொள்ளும்படி, நீ எங்கே சிக்கி இருக்கிறாயோ அங்கே விடுதலை உண்டாகும்படி, எங்கே உன் குடும்பம் சிக்கி இருக்கிறதோ
அங்கே தேவன் மீட்டுக் கொள்ளும்படி, எங்கே உன் பிரயாசங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ அங்கே மீட்டுக் கொள்ளும்படி, மீட்பே இல்லாமல் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாமல், சமாதானமே இல்லாமல், மகிழ்ச்சியே இல்லாமல், ஆசீர்வாதமே இல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமே, உங்களை சந்திக்க இயேசு இறங்கி வர போகிறார். நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். உடலையே சொல்லுமே, அவர் ஏற்படுத்தின இரட்சணிய கொம்பு இங்கதான் இருக்கிறது. அவரை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவில் கூப்பிட போகிறேன். என் ஜனமாகி உங்களை அவர் சந்திக்க போகிறார். உடலையே சொல்லுமே, அந்த கொம்பு இயேசு கிறிஸ்து. அந்த கொம்பை கொண்டுதான் எலிசா தீர்க்கதரிசி தண்ணீரிலே போட்டு இரும்பு கொடாலியை மிதக்க வைத்தார். இந்த கொம்பை கொண்டுதான் கசந்து போன மாறாவை மோசே மதுரமாக்கினார். இந்த கொம்பு இருக்கிறதே, அந்த கொம்பின் மறுபெயர் தான் இயேசு கிறிஸ்து. உடலையே சொல்லுமே, அவர்தான் மீட்பர். அந்த கொம்பை உங்கள் சரீரத்தின் மேலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையில போடுவேன். அந்த கொம்பு விழுந்த உடனே, இந்த கொம்பாகி கிறிஸ்து என்கிற மரம் விழுந்த உடனே உன் கசந்து போன வாழ்க்கை இன்னைக்கு மதுரமாய் மாறப்போகிறது. ஒருவேளை ஐயோ என் குடும்பம் தண்ணீரில் அமிழ்ந்து போய் கிடக்கிறது, எனக்கு இருந்த ஒரே கோடாரி அதுவும் விழுந்து விட்டது, எனக்கு இருந்த ஒரே பிரயாசம் ஒரே தொழில் அதுவும் விழுந்து விட்டது, என் பிள்ளைகள் விழுந்து விட்டார்கள், எங்களை யார் தூக்கி எடுக்க முடியும், எங்க குடும்பங்களை யார் மிதக்க வைக்க முடியும், எங்க வாழ்க்கை யார் மிதக்க வைக்க முடியும்? இங்க ஒரு எலிசா இருக்கிறான், இங்க தேவனோட கொம்பும் இருக்கிறது. கொம்பை போடுகிற போது நீ மிதப்பாய், மூழ்கினது வெளியே வரும், நீ எடுத்துக்கொள்வாய். ஒரு அலையே சொல்லுமே, ஒரு கொம்பை ஏற்படுத்தின. இந்த கொம்புதான் மரியாளின் வயிற்றிலே ஒரு நாள் உன்னதமானவரின் நிழலினாலே கற்பம் தரிக்கப்பட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. இந்த பூமிக்கு இறங்கி வந்து 33.5 வருஷம் மனுஷனோடு மனுஷனாய் உலாவினது. தேவாலயத்திற்கு போனது, அங்கே பிரசங்கம் செய்தது, அற்புதங்களை செய்தது, அடையாளங்களை செய்தது, நன்மைகளை செய்தது, அநேகரை உயிரோடு எழுப்பினது. ஒரு நிலையை சொல்லுமே, இந்த மீட்பர் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆறுதல் செய்ய விரும்புகிறார். ஒரு அலையே சொல்லுமே, என் ஜனமாகி நீங்கள் அநேகர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய எருசலேம் என்கிற இந்த சரீரம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆறுதல் செய்ய போகிறார். எந்த ஆறுதலுக்கு இங்கும் அங்கும் அலைந்து ஓடி தேடுகிறார். இன்றைக்கு முடிவு செய்து கொள், உனக்கு ஆறுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் மீட்பர். ஒரு அலையே சொல்லுமே, அவர் இன்றைக்கு உங்களை ஆறுதல் செய்து உங்களை மீட்டுக் கொள்ள போகிறார். ஒரு அலையே சொல்லுமே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்பர் மீட்டுக் கொள்ள போகிறார். சும்மா இல்ல, ஆறுதல் செய். என்ன ஆறுதல் உங்களுக்கு வேண்டும், ஆனால் எந்த நிலைகளிலும் உங்களுடைய உத்தமத்தை மட்டும் விட்டுவிடாதிருங்க. ஆறுதல் என்ன பண்ண போகிறாராம்? ஆறுதலை செய்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிப்போம். என் சகோதரனாகிய ஏசையா அழகாய் சொல்லுகிறார். ஏசையா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 9வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். ஒருவேளை நீ பாழான ஸ்தலமாய், ஒருவேளை உன் சரீரம் பிசாசின் பிடியில சிக்கி பாழான சரீரமாய் இருக்குமே, ஆனால் ஒருவேளை வியாதி நோயின் பிடியில சிக்கி உன் சரீரத்தின் அவயங்களையும் உறுப்புகளையும் தின்று அதை பாழாய் வைத்திருக்கிறானா, ஒருவேளை உன் ஸ்தலங்கள் பாழாய் போயிருக்கிறதோ, தேவன் சொல்லுகிறார், ஏகமாய் கம்பீரித்து பாடணும். இப்படி பாடணும், ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோட ஏகமாய். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடணும். ஒருவேளை நேற்று வரை நீ பாழாய் போயிருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை பாட சொல்லுகிறார்.
இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறார். எந்த ஆறுதலுக்காக ஏங்கி 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 தவித்து வந்த என் ஜனமே, நீங்கள் அவருடைய ஜனங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறார். ஆறுதல் செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை அவர் மீட்டு கொண்டார். வாசிக்கலாம். ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எருசலேமை மீட்டு கொண்டார். உடலையே சொல்லுமே, எருசலேமே. இந்த எருசலேமையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். பரம எருசலேமையும் அவர் மீட்டுக் கொண்டார். அந்த எருசலேமையும் அவர் மீட்டுக் கொண்டார். உடலையே சொல்லுமே, எருசலேமே ஏன் கலங்குகிறார்? எருசலேமே, ஒருவேளை நேற்று வரை நீ பாழான ஸ்தலங்களிலே குடியிருக்கிறவளாய் இருந்தாலும், ஒருவேளை உன் ஸ்தலங்கள் பாழாய் போயிருந்தாலும், ஆனால் இன்றைக்கு தேவன் ஆறுதல் செய்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், என் ஜனமாகிய உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தானையும் அவன் சேனைகளையும் இன்றைக்கு வெட்ட போகிறார். பெரிய பெரிய சர்ப்பங்களை, நமக்கு விரோதமாய் இருக்கிற சர்ப்பங்களை தேவன் துண்டிக்க போகிறார். அந்த வார்த்தை வருகிற பொழுது சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் பூமியிலும் பூமியின் ஆழத்திலும் இருக்கிற எல்லா வலு சர்ப்பங்களும் எல்லாம் அலற போகிறது. தேவன் அதை இன்றைக்கு என்ன செய்ய போகிறார் பார்ப்போமா? அதையெல்லாம் செய்துதான் இன்னைக்கு உங்களை மீட்டுக்கொள்ள போகிறார். மீட்டுக்கொண்டார். இன்னும் யார் யார் இந்த பூமியின் குடிகளிலே மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறவனை துண்டித்தும் அழித்தும் மீட்டுக்கொள்ள போகிறார். உடலிலேயே சொல்லுவோமே, ஒரு பெரிய சர்ப்பம் இருக்கிறது. கோணலான சர்ப்பம் வேதத்தில் இருக்கிறது. லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பம், லிவியாதான் என்னும் நீண்ட சர்ப்பம். இந்த சர்ப்பத்தை நாம் பார்த்திருக்கிறோம். வெட்டியும் இருக்கிறோம், போட்டும் இருக்கிறோம். அதோட கூட இன்றைக்கு புதிதாய் ஒரு சர்ப்பத்தை பார்க்க போகிறோம். அவனும் அவனோட கூட்டாளியாய் இருக்கிற வலு சர்ப்பத்தையும் பார்க்க போகும். இவைகள் ரெண்டும் தான் தேவனோட ஜனங்களின் மீட்புக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கு. அதில் ஒன்று பெயர் ராகா, இன்னொன்று பெயர் வலு சர்ப்பம். உடலையே சொல்லுமே, இந்த ராகாவை தேவன் துண்டித்ததையும் மீந்திருக்கிறதை துண்டிக்க போகிறோம். வலு சர்ப்பத்தை வதைக்க போகிறோம். மீதி இருக்கிறதையும் அவர் வதைத்தது போக என்ன இருக்கிறதோ அதையும் வதைக்க போகிறோம். வதைப்போமா? இந்த ராகாவும் தான், இந்த வலு சர்ப்பம் தான் அநேகரோட மீட்புக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. அதை தேவன் ஒரு காலங்களிலே துண்டித்தும் வதைத்தும் ஜனங்களை மீட்டார். மறுபடியும் இன்றைக்கு அதே போல ஒரு நாளை தேவன் உண்டாக்க போகிறார். ஒரு நிலையை சொல்லுமே, ஆயத்தப்படுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். எழும்பு எழும்பு. திரும்பவும் சொல்லுகிறார், எழும்பு தேவனோட ஜனமே. அன்று ஏசாயாவை பார்த்து சொன்னார், நீ உங்கள் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு, எங்கே விழுந்து கிடக்கிறாய் என் ஜனமே, இன்றைக்கு எழும்பு. எங்கே பலன் இல்லாமல் கிடக்கிறாயோ, இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு, பலன் கோல். எழும்பு 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 எழும்பு, பலன் கொள், பலன் கோல். கர்த்தரின் புயமே. தன்னை பலவீனன் என்று சொல்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, தன்னை பலவான் என்று சொல்கிறவனே கிறிஸ்தவன். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொல். நீ பலவான் என்று சொல்ல 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 உன் பலவீனம் உன்னை விட்டு மறையும். பலன் கொள், பலன் கொள் என்று சொன்னீரான, எனக்கு பலன் வேண்டும் என்று கேட்கிற பொழுது உன் இழந்து போன பலன் உனக்கு வந்து சேர்ந்து விடும். பலனை பெற்றுக்கொள். பலன் என்பது கிறிஸ்துவனுடையது. அநேக நாள் காத்திருந்து 90 வயதிலே
ஒரு தீர்க்க தரிசனங்களை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தபொழுது அவள் சொல்லுகிறாள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று விட்டது. அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறேன், இந்த வயதிலெல்லாம் எனக்கு இன்பம் வருமா? ஆனால் தேவன் சொன்னார், நான் உற்பவ காலத்திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி 100 வயதிலே ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். 100 வயதிலே முதல் குழந்தை பெருக்கிறதுக்கு இதெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் பெற்றெடுத்து ஈசாக்கு திருமணமாகி அவன் ரெபேக்காலோட வாழ்ந்து குழந்தை பெற்ற அந்த காலங்களிலே ஆபிரகாம் கேத்துரால் என்கிற ஒரு ஸ்ரீ விவாகம் பண்ணி கடைசியிலே 147வது வயது வரை குழந்தை பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறார். உடலையே சொல்லுமே, இப்ப 90 வயதிலே வராத பெலன் எப்படி 147 வயதிலே வந்தது? பெலன் என்பது கிறிஸ்து. எனக்கு புள்ள பெறாது, என்னால் குழந்தை பெக்க முடியாது, எனக்கு அவ்வளவுதான் புள்ள, எனக்கெல்லாம் புள்ள வைக்காது, நான் டாக்டரை பார்த்துட்டேன், மருத்துவனை பார்த்துட்டேன். யார் அவன் என்ன படித்தானோ அதற்கு தான் நான் வைத்தியம் பண்ண முடியும். கற்பம் என்பது கர்த்தரின் சுதந்திரம். இந்த கனி அவரோட சுதந்திரம். அது எழும்பு 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 பெலன்கொள் பெலன்கொள். என்ன சொல்லுகிறார்? எழும்பு, நீ ராகாபை துண்டிக்க போகிறோம், வலு சர்ப்பத்தை வதைக்க போகிறோம். அப்ப நம்ம எழும்பினால்தான் தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். எழும்ப, எங்க விழுந்து கிடக்கிற என் ஜனமே அங்க இருந்து எழும்ப. எழும்ப பெலன்கொள் பெலன்கொள். கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு எழும்பு. ஆண்டவரே, நாங்களும் எழும்பணும், நீங்களும் எழும்பணும், உம்முடைய புயமும் எழும்பணும். நீங்க முந்தின நாட்களிலே பூர்வ தலைமுறைகளிலே எப்படி எழும்புறீங்களோ இன்னைக்கு அப்படி எழும்பணும். கொடான கொடி ஆத்துமாவை நீங்க மீட்சி எடுக்கணும், கொடான கொடி ஜனங்களை மீட்சி எடுக்கணும். எழும்பு. வாசிக்கலாம். ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஆண்டவரே, அன்றைக்கு ராகாபை துண்டித்தவரும் வலு சர்ப்பத்தை வதைத்தவரும் நீர்தான். இன்றைக்கும் ஆண்டவரே, விரோதமாய் எழும்பி நிற்கிற ராகாபை என் தேவன் துண்டிப்பீராக. வலு சர்ப்பத்தை இன்றைக்கும் வதைப்பீராக, வதைக்கும்படி ஒப்பு கொடுப்பீராக. ராகாபை நீ எப்படி துண்டித்தீரோ அப்படியே உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியானும் இந்த பூமியில் இந்த காலங்களில் துண்டிக்கும்படி ஒப்பு கொடு ஆண்டவரே. வலு சர்ப்பத்தையும் வதைத்தது நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மகா ஆழத்தின் தண்ணீர் இருந்தது. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தினாலே சிவந்த சமுத்திரம் நிரம்பி இருந்தது. அதை தேவன் நம்முடைய சுவாச காற்றினாலே வற்றி போக பண்ணினார். எங்கேயாவது சமுத்திரம் வெள்ளந்த உடனே அந்த ஈரம் காய்ந்து உலை காய்ந்து வெட்டாந்தரை இருந்த பார்த்தீர்களா? நீங்க கூட ஒரு தண்ணி பாய்ச்சற வாய்க்கால தண்ணி நிறுத்தினீங்கன்னா அது வெட்டாந்தரை ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆகும். தேவன் சுவாச காற்றினாலே அந்த ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார். பண்ணின அடுத்த நிமிடமே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். நடந்து போன பொழுது அந்த உலையின் சேற்றெல்லாம் காய்ந்திருந்தது. எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் யுகம் யுகமாய் தண்ணீரில் நிரம்பி இருந்த தரை தேவனோட வார்த்தையின் சுவாசத்தினாலே அந்த நிமிடமே வெட்டாந்தரையாய் மாறி இருந்தது. அப்படி வற்றி போக பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதோ மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக, அன்றைக்கு மோசேவை கொண்டு மீட்கப்பட்ட ஜனங்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அந்த கடலின் பள்ளங்களை தன் ஜனங்கள் நடக்கும்படி வழியாக்கினார் அந்த தேவன்.
இன்றைக்கும் ஆண்டவரே எத்தனையோ கடல்கள், பள்ளங்கள், சமுத்திரங்கள் ஊழியத்திற்கும் என் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் அந்த பள்ளங்களே எங்களுக்கு வழியாக்கி கொடுப்பீராக. எங்களுக்காக சமுத்திரத்தை வற்றி போக பண்ணுவீராக. எங்களுக்கு சமுத்திரம் போல பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வற்றி போவதாக. நாங்கள் கடக்க முடியாதபடி கடலின் பள்ளங்கள் குறுக்கே இருந்தால் அது இன்னைக்கு வழியாய் மாறுவதாக. நானும் என் ஜனங்களும் சமுத்திரத்திலும் கடலிலும் கடலின் பள்ளத்தாக்கிலும் நடந்து போகும்படி வைப்பீராக. எந்த சமுத்திரத்தையும் எந்த கடலின் பள்ளங்களையும் வற்றி போக பண்ணி எங்களுக்கு வழியாக்கி இந்த தேவன் இன்றைக்கு கொடுப்பீராக. ஒருவேளை என் ஜனமே சமுத்திரம் போல உனக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஒருவேளை இந்த கடல் உனக்கு முன்பாய் நின்று நான் உனக்கு வழிவிட மாட்டேன் என்று சொல்லுமே, ஆனால் அங்கே வழி உண்டாக்க ஒரு மீட்பர் உயிரோட இருக்கிறார். அன்றைக்கு மீட்கப்பட்டவர்கள் அப்படித்தான் கடந்து வந்தார்கள். என் ஜனமாகிய உங்களையும் அவர் இப்படித்தான் மீட்டுக் கொள்ள போகிறார். அதனாலே தான் அவருக்கு பெயர் மீட்பர். வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உடலிலேயே சொல்லுமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர் அவர்கள்தான் நீயும் நானும் இந்த ஊழியத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். சியோனுக்கு திரும்பி வருவார்கள். இந்த சியோனுக்கு எப்படி வருவீங்க? ஆனந்த களிப்போடு. தேவனோட மீட்பு என்றால் சாதாரணமானதில்லை. அந்த மீட்பு நமக்கு முதலாவது ஆசீர்வாதமாய் ஆனந்த களிப்பை கொடுக்கிறது. உடலிலேயே சொல்லுமே. இரண்டாவது, சியோனுக்கு நம்மளை திரும்ப அழைத்து வருகிறது. சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி. மூன்றாவது, நித்திய மகிழ்ச்சி. தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்னது? இட்டர்னல் ஜாய், நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும். நான்காவது ஆசீர்வாதம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஐந்தாவது மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆறு, இது ஆறுக்கு சொந்தக்காரனோடது. அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. இந்த ஆனந்த களிப்பு, நான் இந்த ஆலயத்திற்கு வருகிற போது அந்த ஆனந்த களிப்போடு பாடி வர வேண்டும். சியோனுக்கு திரும்ப வேண்டும். நித்திய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். அது என் தலையில இருக்கிற ஆண்டவரே. சந்தோஷம், மகிழ்ச்சி எது இழந்து போனேனோ அதை இன்றைக்கு அடையணும். சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓட வேண்டும். என் குடும்பத்தை விட்டு ஓட வேண்டும். இந்த பிள்ளைகளை விட்டு ஓட வேண்டும். இயேசுவை கூப்பிட போகிறேன். எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல். நான் மீட்கப்பட்டவனாய் மீட்கப்பட்டவளாய் மாற வேண்டும் என்று சொல். நான் என் உத்தமத்தில் நடப்பேன். என்னை மீட்டுக்கொள். யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்வேன். இழந்து போன ஆசீர்வாதங்களை 2 மடங்காய் பெற்றுக் கொள்வேன். எனக்கு நீ ஆறுதல் செய்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக இருந்த ராகபையும் வலுசற்பத்தையும் துண்டித்து மதைத்தும் இருக்கிறேன். என்னை எழும்ப சொல்லி இருக்கிறேன். நான் எழும்பி இருக்கிறேன். என்னை பலன் கொள்ளும்படி, பலன் செய்யும்படி வாய். நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் மீட்பரின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் இந்த எல்லையம் என்கிற சியோனுக்கு வருகிற போது நான் ஆனந்த களிப்போடு பாடி நான் வர வேண்டும். எனக்கு நித்திய மகிழ்ச்சி கொடுங்க. வருகிறதும் போகிறதுமான இருக்கக்கூடாது மகிழ்ச்சி. நீ கொடுக்கிற மகிழ்ச்சி அது நித்தியமா இருக்கும் ஆண்டவர். எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, சந்ததி சந்ததியாய் நித்திய மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆண்டவர். சந்தோஷத்தை கொடுங்க. இந்த நிமிஷம் வரையும் வாழ்க்கையில என்னென்ன சஞ்சலங்கள் இருந்ததோ, என்னென்ன தவிப்பு இருந்ததோ அது என்னை விட்டு நடந்து போகக்கூடாது ஆண்டவரே.
அது ஓடி போய்விட வேண்டும். ஓடுனது திரும்ப வரக்கூடாது. நான் உம்மாலே மீட்கப்பட்டவர், உம்முடைய குமாரனை எங்களை சந்திக்கும்படி தானே அனுப்பினேன். இன்றைக்கு ஒரு விஷயம் அனுப்பும் என்று சொல். இதோ வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். இயேசுவே இறங்கி வருவீராக. இறங்கி வாங்க. இரட்சண்ய கொம்பே இறங்கி வாங்க. மீட்பரே இறங்கி வாங்க. ஆறுதல் செய்கிறவரே இறங்கி வாங்க. ராகாவை துண்டித்தவரே இறங்கி வாங்க. வலு சர்ப்பத்தை வதைத்தவரே இறங்கி வாங்க. சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினவரே இறங்கி வாங்க. கடலின் பள்ளங்களை வழியாக்கினவரே இறங்கி வாங்க. எங்களை மீட்டுக்கொள்ளும், என் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும். மீட்பரே, 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 நசரேனாகிய இயேசுவே இறங்கி வார், இறங்கி வார். என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவர், என் ஜனங்களை தொடுங்க, என் ஜனங்களை தொடுங்க, என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர். இவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் மாறும், மீட்கப்பட்டவர்களாய் மாறணும். என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க. டச் மை பீப்புள் லார்ட், டச் மை பீப்புள் லார்ட். ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர். தொடுவீராக, 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 தொடுவீராக. உம்முடைய ஆக்கனை இறங்கி வருவதாக, உம்முடைய ஆக்கனை இறங்கி வரச்சு, இறங்கி வரச்சு, இறங்கி வரச்சு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, in the mighty name of Jesus, in the blood of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். மீட்பரே, மீட்பரே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. என் ஜனங்களை தொடும், 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 தொடும். எல்லாரும் கைகளை உயர்த்து என்னோடு சேர்ந்து இயேசுவை கூப்பிடாங்க. இயேசுவே, சேனைகளின் கர்த்தாவே, மீட்பரே, தாவீதை மீட்டுக் கொண்டவரே, யோபுவை மீட்டுக் கொண்டவரே, மோசேயோடு இருந்தவர்களை மீட்டுக் கொண்டவரே, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. எங்களை சந்திக்கும்படி இறங்கி வருவீராக, எங்களை மீட்டுக் கொள்ளும்படி இறங்கி வருவீராக. எங்களுக்காக வழக்காடி எங்களை மீட்டுக் கொள்ளும், எங்களுக்கு ஆறுதல் செய்யும், ஆறுதல் செய்யும், ஆறுதல் செய்யும். எங்களுக்கு எழும்பு பலன் தாரும், எழும்பு பலன் தாரும். இயேசுவே, எங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற ராகாவை துண்டித்து போடும், வலு சர்ப்பத்தை வதைத்து போடும். சமுத்திரத்திலே எங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்கி, வெட்டாந்தரையாக்கி, கடலிலே வழியை உண்டாக்கி, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள், தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலிருந்து எங்களுக்கு ஒரு ஆனந்த களிப்பை கட்டளையிடுங்க. நாங்கள் பாடி சீயோனுக்கு வருவோம். எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த நிமிஷம் வரை எங்களை ஆண்டு கொண்டிருந்த பொல்லாத தவிப்பும் பொல்லாத சஞ்சலங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விற்று, எங்கள் குடும்பங்களை விற்று, எங்கள் பிள்ளைகளை விற்று, எங்கள் ஊழியத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக, ஓடி போவதாக, ஓடி போவதாக. மீட்பரே, எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை மீட்டுக்கொள்ளும். எங்கள் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும்,
உம்முடைய ஜனங்களை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். மீட்பரே உமக்கு நன்றி. ஆமென். கைகளை உயர்த்துவோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். யார் யாரோட சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கிறது, உங்கள் பலவீனம் உள்ள இடங்களிலே உங்கள் பீச்ச இடது கைகளை வைத்துக்கொள். வலது கை வானத்திற்கு நேராய் உயர்த்து. என்ன பாடுகளோடு வந்திருக்கிறீர்கள், என்ன உபத்திரவத்தில் வந்திருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு மாற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார். அநேகரோட சஞ்சலமும் தவிப்பும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை விட்டு ஓடிக்கொண்டிருக்க தேவன் தொடும்படி இப்போது அவரை அழைக்கப் போகிறார். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் என் மீட்பர் ஆண்டவர், என் ஜனங்களை தொடும், என் ஜனங்களை தொடும். In the name of Jesus, touch Lord. In the name of Jesus, touch. என் ஜனங்களை சுகமாக்கும் ஆண்டவர், சுகமாக்கும். யார் யார் எங்க கைகளை வைத்திருக்கிறார்கள், இங்க என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் மறைவதாக. Heal in the name of Jesus. Heal, heal Lord. இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்களுக்கும் உபத்திரவம் ஒரு நித்திய மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்த களிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மீட்டுக்கொண்டீர். உமக்கு நன்றி. உம்முடைய அக்கினி என் ஜனங்களை மூடிக்கொள்ளச்சு. Fire Lord, fire in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மீட்டுக்கொண்டவர்கள் எல்லாம், மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த சீயோனிலே சாட்சியாக இருப்பார்களா? சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நன்மை இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்களுக்கு மீட்பர் கொடுத்து அருள்வீராக உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.